மகிழினி மணிமாறன் அவர்களை தான் நாம சந்திக்க போறோம். வாங்க சந்திக்கலாம். வணக்கமா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கு. நீங்க பார்க்கும்போதே ரொம்ப சிம்பிளா இருக்கீங்க. நான் நினைச்சிட்டு வந்தேன், ஐயோ இந்த பாடல் பயங்கர ரொம்ப ரிச்சா இருக்கே, பயங்கரமா பாடி இருக்காங்களே, பாக்குறவங்க எப்படி இருப்பாங்க, பட் ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கீங்க. சோ உங்களுடைய வளர்ச்சிக்கு இதுதான் காரணம் நினைக்கிறேன். ஓகே, உங்களுடைய இந்த சந்தோஷம் எப்படி இருக்கு? கும்கி திரைப்படம் உங்க பாட்டு மட்டுமே எல்லா இடத்துலயும் குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரசிக்கிற அளவுக்கு ரொம்ப அழகா பாடி இருக்கீங்க, ரொம்ப ஹிட்டும் ஆயிருக்கு. சோ இத பத்தி உங்களுடைய தனிப்பட்ட சந்தோஷம் எப்படி இருக்கு? உங்க ஃபேமிலில எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்றாங்க? நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனா சின்ன வயசுல இருந்தே நான் கிராமிய பாடல், விழிப்புணர்வு பாடல் அப்படிதான் பாடிட்டு இருக்கேன். சின்ன கூட்டங்கள் நடக்கும்போது எங்க அம்மா என்ன கூட்டிட்டு போவாங்க. அப்போ அவங்க பாட்டு சொல்லி தரும்போது எனக்கு ஆசையா இருக்கும், அதை பாடு அப்படி பாடிதான் நான் கத்துக்கிட்டேன். அதோட எங்க அம்மா அவங்க நிறைய தாலாட்டு பாடுவாங்க. அவங்க எனக்கு கருவிலேயே நான் பிறந்த அப்பவே எனக்கு பாலோட சேர்த்து பாட்டையும் எனக்கு ஊட்டிருக்காங்க. எங்க அம்மாவுக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்றேன். அப்போ நான் தொடர்ச்சியா கிராமிய பாடல் தான். அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போய் பாட ஆரம்பிச்சேன். அப்புறமா தான் புத்தர் கலைக்குழு அப்படின்னு நாங்க தொடங்கி புத்தர் கலைக்குழுல எல்லா ஆட்டங்களும் நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். அதுல ஒரு பகுதியா தான் பாடல், கிராமிய பாடல் பாடிட்டு இருக்கேன். என்னோட கணவர் தான் அதுக்கு பொறுப்பா இருக்காங்க புத்தர் கலைக்குழுக்கு. அவங்க நிறைய பாடல்கள் எழுதுவாங்க, நான் பாடுவேன். அப்ப பாட போகும்போதுதான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மகிழினி நான் மக்களுக்காக நிறைய பாடல் பாடி இருக்கிறேன். எல்லா பிரச்சனைகள் குறித்து நான் பாடுறேன். ஆனா அப்போ சமூகத்துக்காக பாடினப்ப மகிழினி யாருமே தெரியல. ஆனா இன்னைக்கு சினிமா ஒரு மீடியான்றது பெரிய சக்தி வாய்ந்தது. ஆனா அதுக்கு போறதுன்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. ஆனா அந்த இது எனக்கு கிடைச்சிருக்குது. அதுக்கு நான் நன்றி சொல்றேன். ரொம்ப எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சி அடைறாங்க. மகிழினி சினிமாவில பாடி இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்பவே எல்லாருமே வாழ்த்துறாங்க, மனசார வாழ்த்துறாங்க. அது எனக்கு ரொம்ப இருக்குது. எங்க வீட்லயும் சாதாரண நம்ம கூலி தொழிலாளியோட மகதான். ஆனா இன்னைக்கு இவ்வளவு அளவுக்கு பேசுறாங்க, இவ்வளவு விருதுகள் கிடைச்சிருக்குது அப்படின் போது என்னோட அம்மா அப்பா இல்ல, அம்மா தங்கச்சி தம்பி இருக்கிறாங்க, என்னோட கணவர், என்னோட பிள்ளைங்க எல்லாருமே, என்னோட உறவினர்கள் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியா படுறாங்க. பல இடத்துக்கு போறேன், பல பேரை சந்திக்கிறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஓகே, உங்களுடைய குரல்லயே தெரியுது உங்களுடைய பெருமிதம், அந்த சந்தோஷம், பூரிப்பு எல்லாமே. நீங்க அழகா பாடுவீங்க நினைச்சேன், பட் ரொம்ப படபடன்னு ரொம்ப அழகா பேசுறீங்களே, எனக்கு எங்க வேலை இல்லாம போயிடுமோன்னு பயந்துட்டேன். ஓகேவா, நீங்க சொல்லுங்க, உங்களுடைய இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது உங்களுக்கு? யார போய் நீங்க ட்ரை பண்ணீங்க, இல்ல அதுவா உங்களை தேடி வந்ததா? நான் சினிமாவுக்கு போகணுன்ற ஒரு எண்ணமே இல்லை எனக்கு. சாதாரண ஒரு கிராமிய பாடகி தான். எல்லா ஆட்டங்களும் என்னால பயிற்சி கொடுக்க முடியும். வெறும் பாடல் மட்டும் என்னோட முடங்கல்ல, எல்லா ஆட்டக்கலைகளும், கிராமிய ஆட்டக்கலைகள் எல்லாமே எனக்கு தெரியும். காலேஜ், ஸ்கூல் எல்லா இடத்துலயும் போய் நான் பயிற்சி கொடுத்துருக்கேன் என்னோட கணவரோட சேர்ந்து. என்னை எங்க போனாலும் அவங்க கூட்டிட்டு போயிடுவாங்க, தனியா போக மாட்டாங்க. எனக்கும் அவங்களோட அறிவை எனக்கும் ஊட்டி இருக்கிறாங்க. அதை நினைச்சு நான் இந்த நேரத்துல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு மீடியாக்கள் நான் மீடியாவில வரேன்னா அதுக்கு என்னோட கணவர் காரணம். நிறைய பேர் கூட சொல்றாங்க, என்ன எப்ப பாரு கணவர் நீ எல்லா மீடியாக்களையும் சொல்றேன்னா, அவங்கதான் வழிகாட்டி, அவங்கள சொல்லாம நான் வேற எதுக்கும் போக முடியாது, அதுதான் காரணம் அப்படின்னு நான் அவங்களுக்கு சொல்றேன். எனக்கு வாய்ப்புன்னு கிடைக்கும் போது எங்க கணவர் பாடல் நிறைய எழுதுவாங்க, கிராமிய பாடல்கள். அப்போ ஒரு ஆல்பத்துல நான் பாட போகும்போது அந்த இசை வாசிக்கிற அவர் பேர் கவி, அவர் என்னோட நம்பர் வாங்கி, அது 5 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறமா அண்ணன் இசையமைப்பாளர் இமான் அண்ணன் அவங்களுக்கு வாசிக்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இது மாதிரி நம்பர் கொடுத்து ரொம்ப நாள் கழிச்சு அண்ணன் எங்களுக்கு போன் பண்றாரு, இமான் அண்ணன். அப்போ இது மாதிரி வர முடியுமா? ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு. ஏன்னா எந்த தேடுதல் வேட்டையும் இல்ல சினிமாவுக்குள்ள போனோம். ஏன்னா சாதாரண ஒரு கிராமிய கலைஞர் தான். நமக்கு எப்படி வாய்ப்பு? இசை படிக்கலனால யாரு சினிமாவில பாட கூப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள. மக்களுக்கு பாடி நம்மளோட குரலை வெளிப்படுத்திக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் நான் முழுக்க மக்களுக்காக கிராமிய பாடல் பாடிக்கிட்டு இருக்கேன். ஆனா அண்ணன் மூலமா எனக்கு, இசையமைப்பாளர் இமான் அண்ணன் மூலமா எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சு. அது போன உடனே நான் சட்டுன்னு பிடிச்சுக்கிட்டேன். எனக்கு முதல் கிடைச்ச வெற்றி இது அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ள போயிட்டு பாடல் கொடுத்தாரு. அவர் சொன்ன நேரத்துல நான் பாடிட்டு வந்துட்டேன். அவங்களுக்கு எல்லாருக்குமே மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு கிராமிய இசை படிக்கல, ஆனா சொன்ன மாதிரி பாடிட்டு வந்துட்டாங்க அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. இசையமைப்பாளர், இயக்குனர், பாடலாசிரியர் 3 பேருமே இருந்தாங்க. ரொம்ப உற்சாகப்படுத்தினாங்க என்ன. இப்ப சரியா பாடலாம் போன்னு 1000 பேரை பாட வைக்கிறதுக்கு அவங்களால முடியும். ஆனா ஒரு கிராமத்துல இருந்து வந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப உற்சாகம் கொடுத்து, உனக்குதான் இந்த பாடல், நீ பாடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு பயம்தான். நம்ம போற முதல் முறை நம்மள வேணான்னு சொல்லிடுவாங்க இப்படி.
ஏன்னா நமக்கு கிடைக்காத ஒண்ணு கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷம் தான். அதே மாதிரி நினைச்ச மாதிரி அந்த பாட்டு பாட போகும்போதுதான் இந்த பாடல் வெற்றி அடையும். ஏன்னா மக்கள் பாடக்கூடிய வரிகள் அந்த பாடல்ல இருந்துச்சு. குழந்தைங்க பாடலாம், எல்லாருமே எளிமையான வார்த்தைகள். அதுலயும் வந்து சமூக கருத்துக்கள் உள்ள பாடல் அது. அதுல கூட ஒரு வரிகள் இருக்கும், 4 பேருக்கு நன்மை செஞ்சாலே அதுவே போதும் மச்சான் அப்படின்னு ஒரு பெண்ணு வந்து ஆணுக்கு உணர்த்துற மாதிரி அந்த பாடல் இருக்கும். அதனால இந்த பாடல் வந்து இப்ப சமூக பிரச்சனையா அந்த காட்டுல நடக்கிற அந்த யானை இப்ப எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த பாடலும் அந்த கதை அமைப்பும் நல்லா வெற்றி அடையும் அப்படின்னு நினைச்சா அதே மாதிரி வெற்றி. நீங்க பாடும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது கண்டிப்பா வந்து சக்சஸ்ஃபுல்லா போகும். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொதுவான டாக் என்னன்னா, நாட்டுப்புற கலை வந்து அழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க. அது வந்து யாருமே வந்து இப்போ சரியா வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்ல. ஒரு படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல குத்து பாடல் தான் போயிட்டு இருக்கு, இப்படியே வெஸ்டர்ன் சாங்ஸ், இப்படியே ரீமிக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. நாட்டுப்புற கலை சாங்கை வந்து யாருமே அவ்வளவு தேர்ந்தெடுத்து பாடுறது கிடையாது. சோ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இது? நாட்டுப்புற பாடல்னா நீங்க சொல்ற மாதிரி காதல் பாட்டு, குத்து பாட்டு அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது வந்து உண்மை இல்லை. நாட்டுப்புற பாடல்லே தாலாட் மெலோடிஸை விட வேற என்னவா இருக்க முடியும்? அதுலயே வந்து நல்ல சமூக கருத்து உள்ள பாடல்கள் இருக்குது கிராமிய பாடல்லே. அதுலயே வந்து தாலாட்டு தான் ரொம்ப முக்கியமானது. ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ கண்ணானே என் கண்ணே கண்ணுரங்கு என் சொல்லமே கண்ணுரங்கு என் சொல்லமே ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ. ரொம்ப அழகா ஆரிரரோவை லோ பிச்ல ஆரம்பிச்சு ஹை பிச்ல வரைக்கும் கொண்டு போய் ரொம்ப அழகா பாடியிருக்கீங்க. அப்படி பாடுவாங்க. அதுல நிறைய அது சார்ந்து நாத்து நடும்போது இப்படியே பாடல்கள் உருவானதுதான் நிறைய பாடல்கள் பாடிக்கிட்டு கழனிலிருந்து மக்களோடு மக்கள் அவங்க வந்து எழுதி வச்சு பாட மாட்டாங்க. அந்த நேரத்துல உழைக்கும் போது என்ன தோணுதோ அப்போ பாடுறதுதான் கிராமிய பாடல்கள். இப்போ அவங்க யாரும் பாடல் ஆசிரியர்கள் கிடையாது. கிராமத்துல வேலை செய்யறவங்க இந்த பாட்டை பத்தி இப்போ நடுறோம், இப்போ இந்த வரிகள் போடு அப்படின்னு சொல்லி அவங்க எழுதுறவங்க கிடையாது. அந்த உணர்வு அந்த நேரத்துல என்ன உணர்வு ஏற்படுதோ அதை பாடலா பாடிக்கிட்டு அந்த வேதனை வலி தெரியாம அவங்க பாடுறதுதான். ஓகே, உங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா பாடல் திறமை இருக்கு, நடன திறமை இருக்கு, எல்லா திறமையும் வச்சிருக்கீங்க. எப்படி வந்து யார் வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணது? உங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு திறமை இருக்கு அப்படின்னு உங்ககிட்ட யாரு சொன்னாங்க? இல்ல உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க வந்து நம்ம இந்த மாதிரி சினிமால போகலாம், இப்படி ஒரு கலைக்குழு நடத்தலாம் அப்படின்னு உங்களுக்கு எப்போ எந்த வயதுல தோணுச்சு? நான் வந்து 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கேன் மேடம். ஃபெயில் 10ஆம் வகுப்பு. அதுக்கு மேல நான் படிக்கல. அப்பா இறந்துட்டப்போ சென்னைக்கு நான் வேலைக்கு போறேன். அப்போ அங்க வேலை செய்யும் போது தொடர்ச்சி அந்த குழந்தைங்களோட இருக்கிறது எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான். ஏன்னா யாருமே இல்லாத அப்போ எனக்கும் அந்த நேரத்துல அப்பா இல்ல, அந்த உணர்வு தான் எனக்கு அப்ப இருந்துச்சு. அந்த குழந்தைகளை நல்லா பார்க்கணும், அவங்களுக்கு நிறைய சொல்லி தரணும் அப்படின்ற ஒரு எனக்கும் இருந்துச்சு. அந்த குழந்தைங்களோட நானும் ஒரு குழந்தையா இருந்தேன். அப்போ குழந்தைய தானே 10ஆம் வகுப்பு படிக்கும் போது 18 வயசு வரைக்கும் தான் குழந்தை அவங்களுக்கு. அதனால நானும் ஒரு குழந்தைய அவங்களோட வேலை செஞ்சுக்கிட்டு அப்படியே அவங்களோட இருந்தேன். அப்போ வந்து என்னோட கணவர் வந்து அவங்க பயிற்சியாளரா வராங்க. அப்போ வரும்போது எனக்கு ஆசானும் கணவரும் கூட அவரு. அப்போ வரும்போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து நிறைய சொல்லி தராங்க. நானும் அதுல ஒரு நபரா கலந்துக்கிட்டு எல்லாமே கத்துக்கிட்டேன். அப்போ வந்து எனக்குள்ள இருக்கிற திறமைகளை வந்து அவங்க பார்த்தாங்க. பாடக்கூடிய திறமை இருக்குது, ஆடக்கூடிய திறமை இருக்கு, வாசிக்கக்கூடிய திறமை இருக்குது, ஏன் வந்து உருவாக்க கூடாது? எவ்வளவு பெண்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருந்தும் வெளியே போக முடியல. சில கல்யாணம் ஆயிட்டா கிராமத்துல வந்து வீட்டுக்குள்ளதான் வச்சிருப்பாங்க, வெளியே அனுப்ப மாட்டாங்க. என்ன போய் பண்ண போற, வெளியே போயிட்டு வீட்டுல இரு, சாமி அடுப்பு போகுது, இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா வந்து எனக்கு அந்த இது ஏற்படல. என்னோட கணவர் என்னோட இது வந்து பார்த்துட்டு, அப்போ கணவர்ல அப்பா ஆசான், இப்பதான் கணவர். அப்போ என்னோட திறமைகளை பார்த்துட்டு அவங்களே வந்து என்ன வேலைக்கு கூப்பிட்டு போன சிஸ்டர் மதலின் அவங்க கிட்ட பேசி இவங்கள நான் திருமணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் என்ன திருமணம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு நிறைய பாடல்கள் சொல்லி தருவாங்க, நிறைய என்னை எழுத வைப்பாங்க, அதுக்கு டியூன் பண்ண சொல்லுவாங்க. இப்படிலாம் என்னை வளர்த்து எடுப்பாங்க. சில நேரம் நான் வருத்தப்படுத்துண்டு, ஐயோ சும்மா பாட சொல்றாங்களே அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஏன்னா அது எனக்கு என்னை வந்து வளர்த்து எடுக்குது அப்படின்றத நானும் உணர்வேன். சில நேரம் நம்ம இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம பாடின வாய்ஸ் தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் போயிருக்கிறோம்.
அது அப்படின்றதே நான் நினைச்சு பார்ப்பேன். சும்மா பாடுனாலும் அதையும் எனக்கு ஒரு மாதிரி இது பண்ணும். ஆனா இருந்தாலும் அதை வந்து அந்த கோவப்பட்டாலும் வந்து அதை நான் பெருசா எடுத்துக்கணும், நம்ம வளர்ச்சிக்கு அது நல்லது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஒவ்வொரு மனைவியும் வந்து ரொம்ப ஏக்கப்படுற விஷயமா இருக்கு. ஏன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு பிள்ளைக்கு ஏதாவது ஒரு திறமைன்னா அப்பா அம்மா வந்து அதை கண்டுபிடிச்சு அதை வந்து வெளிப்படுத்தி அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருப்பாங்க. பட் உங்க கணவர் உங்களுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருந்துட்டு உங்களுடைய ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடி உங்க கணவர் இருக்காரு அப்படின்னு கேட்கும் போது எல்லாருக்குமே ரொம்ப அம்மா அப்பா சொல்ல முடியும். அம்மா அப்பா வந்து அவ்வளவுதான், அப்பா இறந்தவொடனே அம்மா என்ன எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா கிராமத்துல அப்பா இறந்துட்டாலே, வீட்டு தலைவர் இறந்துட்டாலே வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த பிள்ளைங்க எப்படி வளர்ப்பது, அம்மா கண்ட்ரோல்ல அதுங்க எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிடுவாங்க. ஆனா அந்த நேரத்துல என்ன ஒரு வேலைக்கு தான் என்ன அம்மா கொண்டு போய் விட்டாங்களே தவிர நீ இது படிக்கணும், ஆனா அதுக்கான வசதி வாய்ப்பும் இல்லை என்ன படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக. அதனால நான் அம்மாவையும் வந்து என்ன இப்படி கொண்டு போனாங்க. அதுவும் அங்க வேலைக்கு போற நேரம் தான் எனக்கு இது மாதிரி நல்லது அமைஞ்சிச்சு, அதையும் நான் சொல்லணும். ஆனா வந்து முழுமையா என்ன பின்னாடி இருந்து எனக்கு உந்துதல் கொடுத்தது அவங்கதான். மகிழினி மணிமாறன் அவர்களோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருக்கோம். ஓகே, இப்ப அடுத்ததான் நம்ம என்ன கேட்க போறோம் அப்படின்னு அவங்களுடைய பள்ளி பருவம். உங்க பள்ளி பருவத்துல நீங்க வந்து பாடி எல்லார்கிட்டயும் ரொம்ப பாராட்டெல்லாம் வாங்கியிருப்பீங்க. அப்படி உங்களுக்கு கிடைச்ச முதல் ரொம்ப பெருமையா நினைக்கிற ஒரு பாராட்டுனா எந்த பாராட்டு? நான் ஸ்கூல்ல வந்து படிக்கும்போது நிறைய பாட்டு போட்டிகள் எல்லாம் அனுப்புவாங்க. ஸ்கூல்லயே வந்து பிரேயர்லயே ஒரு பாட்டு பாடுவோம். ஆட்டம் ஆடுவோம் லலலல, பாட்டு பாடுவோம் லலலல, ஆனந்தமாய் அன்றாடம் பாடம் படிப்போம். ஆட்டம் ஆடுவோம் லலலல, பாட்டு பாடுவோம் லலலல, ஆனந்தமாய் அன்றாடம் பாடம் படிப்போம். கணக்கு படிப்போம், நல்ல கலையும் கற்போம், அறிவியலை அறிந்து எங்கள் அறிவை வளர்ப்போம். லலலா 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 லலலா. கணக்கு படிப்போம், நல்ல கலையும் கற்போம், அறிவியலை அறிந்து எங்கள் அறிவை வளர்ப்போம். ஓகேமா, ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. என்னன்னு பாத்தீங்களா, உங்களுடைய முதல் மேடை அனுபவம் ஞாபகம் இருக்குங்களா? முதல் நிறைய மேடை ஏறி இருக்கேன் மேடம். ஆனா வந்து அதுல எதுன்னு நான் சொல்ல முடியல. இல்ல, முதல் வந்து மைக்க பிடிச்சிட்டு நீங்க பாட ஆரம்பிச்சு அப்படியே ஒரு மாதிரி ஒரு நர்வஸாலாம் ஃபீல் வந்திருக்கும். ஐயோ நம்மள பாட சொல்ல போறாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு பயம் வந்திருக்குங்களா இது வரைக்கும்? வெளியே பாடி இருக்கிறேன். ஆனா வந்து பெரிய மேடைன்னு போது நம்ம மதுரையில வந்து அப்ப வந்து ஏன்னா பெரிய மேடை நிறைய கூட்டம் இருப்பாங்க, பயங்கரமா எத்தனையோ லட்சம் மக்கள் வந்து அங்க கூட்டியிருப்பாங்க. அதுல வந்து என்ன பாட வச்சாங்க. அப்ப வந்து பாடும்போது சில மைக்கு ஓதுறோம், பேப்பர் இந்த பக்கம் ஓதுறோம். அப்படி அதான் முதல்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இதையும் பார்க்கணும், மைக் இப்படி இப்படி ஆடும் எல்லாரும் முன்னாடி ஒரு எவ்வளவு பேர் நம்ம வந்து ஒருத்தர் அப்படிதான் பார்க்க முடியும். ஆனா அவ்வளவு கணக்கான மக்கள் நம்மள பாப்பாங்க. ஆனா மைக் ஆடும், பேப்பர் ஆடும். ஆனா பயம் எந்தவித தடுமாற்றமும் இல்லாம அழகா பாடி முடிச்சிருவீங்க. ஓகே, அதுதான் வந்து ஒரு திறமை, ஒரு நல்ல பாடகி அப்படின்னு சொல்றது. ஏன்னா படைப்பு வந்து எழுதுறவங்களோட அவங்க படைப்பு வந்து அவங்க எப்படி எழுதுவாங்க அதை வந்து நம்ம வெளிப்படுத்தும் போது சரியான முறையில் அதை பதிவு பண்ணுவோம். உங்களுக்கு வந்து சின்ன வயசுல என்ன ஆசை இருந்தது? நீ வந்து பெரிய சிங்கர் ஆவமா, பெரிய டான்சர் ஆவமா அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் உங்களுக்குன்னு பர்சனலா உள்ளுக்குள்ள ஏதாச்சும் ஒரு ஆசை இருக்கும். அப்படி என்ன ஆசை இருந்தது? எனக்கு வந்து முறைப்படி நான் வந்து பாடல் அந்த இசை கல்லூரிக்கு நான் போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை மேடம். சின்ன வயசுலயே எனக்கு ஆசை. ஆனா அந்த வாய்ப்பு எனக்கு இல்லை. ஒரு இடத்துல என்கிட்ட கொண்டு போய் விட்டாங்க படிக்கிறதுக்கு. ஆனா வந்து அந்த இடத்துல வந்து அது பேர் சொல்ல, அங்க கொண்டு போயிட்டு என்னை விட்டு என்ன இசை கல்லூரிக்கு அனுப்பல, டெய்லரிங் படிக்க அங்கேயே வச்சுட்டாங்க. அது ஒரு விடுதி தான். ஆனா என் வாழ்க்கையை அப்படியே முடக்கிட்டாங்க. அது மறக்கவே முடியாது என்னால. ஏன்னா விட்டுருந்தா அங்க பாரிஸ் இசை அங்க ஒரு காலேஜ் இருக்குதான், அதுல போய் என்ன படிக்கிறதுக்கு அனுப்பிச்சாங்க. ஆனா அவங்க அனுப்பல. இப்ப வரைக்கும் எங்க என்ன வந்து நான் இசை படிக்கல அப்படின்னு சொன்னாலும் என் மனசுக்கு முன்னாடி வருது அது மட்டும்தான். அது மட்டும்தான். இருந்தாலும் நீங்க படிச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு வந்திருக்காதே, நம்ம நல்லா படிக்காமலே வந்து நம்ம இந்த அளவுக்கு பாடுறோம் அப்படின்னு நீங்க பெருமை நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா மேடம், கண்டிப்பா. ஏன்னா இசை படிக்காம நமக்கு இவ்வளவு ஒரு குரல் வளம் இருக்குது அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். எல்லாருமே அதான் நினைக்கிறாங்க. காட் கிஃப்ட் எல்லாருக்குமே அமையறது இல்ல. சில பேரோட வாய்ஸ் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து ஹஸ்கி வாய்ஸ்ல பாடுவாங்க, லோ பிச் அப்படின்னு இருக்கும். ஆனா உங்களுடைய குரல்ல பாத்தீங்கன்னா நிறைய வாய்ஸ், நிறைய மாடுலேஷன் வச்சு நீங்க பாடுறீங்க. அப்படி யாராச்சும் சொல்லியிருக்காங்களா பத்தி? நான் கூட அந்த கும்கி பாட்டு பாடும்போது அந்த அதுல வந்து நிறைய வரிகள் கிராம வரிகளா இருக்கும். அதுல கூட வந்து அந்த வர்றப்பு அப்படின்னு அந்த அந்த எல்லாமே அந்த அழுத்தம் திருத்தமான வரிகளை நான் வந்து அவங்க சொல்லித்தரல. ஆனா இருந்தாலும் என்னால பாட முடிஞ்சு. ஏன்னா நம்ம தொடர்ச்சியா கிராமிய பாடல் பாடியிருக்கோம். அதுல வந்து அந்த வரிகள் வந்து அழுத்தமா நான் பாடியிருப்பேன். நிறைய பேர் வந்து பத்திரிகையில பதிவு பண்ணியிருப்பாங்க என்னை பத்தி. அந்த வார்த்தை வந்து அழுத்தம் திருத்தமா பாடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் அதை உணர்ந்தேன், நல்லா அதுல பாடியிருக்கிறோம் அப்படின்னு.
அப்படிலாம் என்னால பாட முடியுது அப்படின்றத நான் உணர்வேன் மேடம். சரிம்மா, எந்த பாடகரோட சேர்ந்து பாடணும் இல்ல வந்து இவங்களுடைய மியூசிக் டைரக்ஷன்ல நான் ஒரு பாடல் கண்டிப்பா பாடணும்னு ஏதாச்சும் ஒரு ஆசை இருக்குங்களா? அப்படி யாரு? ஐயா இளையராஜா ஐயா, அவங்க இசையில பாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா இவ்வளவு ஆசை நான் படக்கூடாது. ஏன்னா முதல் ஒரு படத்துல பாடி பிரபலம் ஆயிருக்கிறேன். ஆனா வந்து அதுக்கு அடுத்தது 10 படங்கள் நான் பாடி இருக்கிறேன். அது இன்னும் வெளியே வரல. ஆனா அதுக்கு இப்போ இந்த பிள்ளை அப்படி ஆசைப்படுது அப்படின்னு நினைக்கலாம். ஆனா எல்லாருக்கும் அது ஒரு ஆசை இருக்கும். அந்த விதத்துல நான் ஆசைப்படுறேன் ஐயாவோட இசையில நான் பாடணும். கண்டிப்பா வந்து உங்களுக்கு சீக்கிரமாவே வந்து ஒரு அழைப்பு வரும் இசைஞானி இளையராஜா ஐயா கிட்ட இருந்து. உங்களுடைய முதல் விருது வாங்கின ஒரு அனுபவம் யார்கிட்ட இருந்து வாங்கினீங்க? தஞ்சாவூர்ல வந்து 42 வருடமா வந்து அங்க கலை விழா நடத்திட்டு இருக்க, தமிழ் இசை நடத்திட்டு இருக்காங்க. அதுல வந்து ஐயா உன்னிகிருஷ்ணன் அவங்க வந்து முதல் பாடுறாங்க. அடுத்தது நான் மேடை ஏறுறேன். ஏராளமான கூட்டம் வந்து எனக்காகவே, அந்த மக்களுக்கெல்லாம் நான் அந்த நேரத்துல நன்றி சொல்றேன். அவங்க காத்துட்டு இருந்தாங்க எனக்காகவே. அடுத்த மேடை ஏறுறேன், ஒரே கைத்தட்டல் விசில். இவ்வளவு மக்கள் எனக்காக இருக்கிறாங்களா? அந்த ஒரு அடிப்படை இல்லாத ஒரு கிராமத்துல இருந்து வந்த பிள்ளை, ஆனா எனக்கு இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப நான் பெருமடைஞ்சேன். அந்த பாட்டுக்காகவே முன்னாடி பாடுங்க பாடுங்க, ஆனா நான் பாடல. ஏன்னா முன்னாடி ஏஞ்சி போயிடுவாங்க, அந்த பாட்டுக்காக தான் வந்திருக்காங்க. அதனால எல்லா பாடலும் பாடிட்டு எங்க கலைக்குழு நிகழ்ச்சி முடிச்சுட்டு லாஸ்டா தான் பாடினோம். இவ்வளவு நேரம் எங்களை உட்கார வச்சுட்டோமா அப்படின்னு அப்படி சொன்னாங்க. ஆனா அந்த பாட்டுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணியிருந்தோம். அங்க வந்து இசை கலையரசி அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க எனக்கு. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்றேன். இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில மகிழினி மணிமாறனோட பேசிட்டு இருக்கோம். அவங்க கிட்ட இன்னும் நிறைய கேள்விகள் காத்துட்டு இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் ஒண்ணு பாட சொல்லி கேட்போங்களா? நாத்து நடும்போது அந்த அம்மாங்க பாடுறது, ஒரு மரக்கா ரொம்ப எடுத்து நான் ஒரு அடி தூரம் கரும்பு நட்டேன். ஒரு மரக்கா ரொம்ப எடுத்து நான் ஒரு அடி தூரம் கரும்பு நட்டேன். கரும்பும் இல்ல நல்ல வரணும் இல்ல, அந்த கரும்பு கேத்த கணவன் இல்ல, அந்த கரும்பு கேத்த கணவன் இல்ல. 2 மரக்கா ரொம்ப எடுத்து நான் 2 அடி தூரம் கரும்பு நட்டேன். நான் 2 அடி தூரம் கரும்பு நட்டேன். கரும்பும் இல்ல நல்ல வரணும் இல்ல, அந்த கரும்பு கேத்த கணவன் இல்ல. தன்னானே தானே நன்னே தானே தனனே நானே தானே நன்னே, தன்னானே நானே தானே நன்னே நானே தனனா நானே தானே நன்னே. ரொம்ப சூப்பரா பாடிருக்கீங்கம்மா. இன்னொரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து சினிமால பாட போறேன் அப்படின்னு சொன்னதுமே உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்ததுனால உங்களுக்கு பிரச்சனை இல்ல. இதே வந்து மத்த பெண்கள் வந்து சினிமால நடிக்க போறேன் இல்ல நான் வந்து ஏதாச்சும் சாதிக்க போறேன் அப்படின்னு சொன்னா யாருமே அனுப்புறது இல்ல. உங்களுக்கு கிடைச்ச சுதந்திரம் வேற யாருக்கும் கிடைக்கலன்னு தான் சொல்ல முடியும். சோ அந்த மாதிரி உள்ள முடங்கி இருக்கிற பெண்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? அவங்க வந்து இப்போ எனக்கு வந்து இந்த திறமை இருக்கு மேடம், பாடுறதுக்கு எனக்கு இந்த திறமை இருக்குது. நிறைய பேருக்கு வந்து வேற வேற திறமை. எல்லாரும் வந்து எல்லாரும் வெளியே வந்துடுறது இல்ல. அவங்களுக்கு ஒரு திறமைனால அவங்கவுங்க வெளியே வராங்க. வாய்ப்புகள் கிடைக்கிற பட்சத்தில் தான் எங்க வீட்டுக்காரர் கூட ஒரு பாட்டு எழுதுவாங்க. வாய்ப்பு கொடுத்து பாரு ஆனா நானோ சூப்பர் ஸ்டாரு, வசதி எனக்கு இல்ல அதனால் வளருகிறேன் மெல்ல. வாய்ப்பு கொடுத்து பாரு அட நானோ சூப்பர் ஸ்டாரு, வசதி எனக்கு இல்ல அதனால் வளருகிறேன் மெல்ல. விடியும் முன்னே அம்மா அப்பா வேலைக்கு தான் போறாங்க, டாட்டா காட்ட யாரும் இல்ல நானா பள்ளி போறேங்க. நெடுதூரம் யாத்திரதான் பள்ளிக்கூடம் போறேன், நெடுதூரம் யாத்திரதான் பள்ளிக்கூடம் போறேன். நெறிஞ்சு முள்ளு பதம் பாக்கும் செருப்பு இல்லாம வாரேன். வாய்ப்பு கொடுத்து பாரு அட நானோ சூப்பர் ஸ்டாரு, வசதி எனக்கு இல்ல அதனால் வளருகிறேன் மெல்ல. குடும்ப சுமை மனசுல புத்தக சுமை முதுகுல, உடலும் மனமும் வலிக்குதுங்க உயர்ந்திடத்தான் முடியல. வறுமைய தின்னுதான் வாழ்க்கையவே நடத்துறோம், வறுமைய தின்னுதான் வாழ்க்கையவே நடத்துறோம். வாய்ப்பு மட்டும் கிடைக்கட்டும் வரலாறு படைக்கிறோம், வாய்ப்பு மட்டும் கிடைக்கட்டும் வரலாறு படைக்கிறோம். இப்படிதான் மேடம் வாய்ப்பு பாட்டாவே படிச்சிட்டீங்க. சரிங்கம்மா, இப்ப நீங்க வந்து சினிமால பாட ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்னும் வந்து நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து உங்களை கூப்பிடுவாங்க. நீங்க நிறைய பாடல்கள் பாட போறீங்க. உங்க கணவர் இல்லாம வேற யாராவது உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு எதிர்மறையா ஏதாவது சொன்னாங்களா? நீயே வந்து சினிமால போற, சினிமால பாடுது இந்த பொண்ணு, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கசப்பான அனுபவம், கசப்பான ஏதாச்சும் யாராவது சொல்லியிருக்காங்களா? இது வரைக்கும் யாருமே சொல்லுங்க மேடம். அது வரைக்கும் நான் பெருமைப்படுறேன். எல்லாம் பெருமையா பெருமையா தான் பேசுறாங்க. ஆனா சில பேர் வந்து இவா பாடி இருக்காளா,
அப்படின்னு கேட்டதும் நம்ம நேரா கேட்கல. ஆனா சில பேர் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்றாங்க எல்லாருமே வந்து பல மாதிரி பேசுவாங்க, நல்லதும் பேசுவாங்க, கெட்டதும் பேசுவாங்க. ஏன்னா நம்ம வந்து கிராமத்துல சட்டுன்னு இப்படி ஒரு வளர்ச்சி கிடைச்சிருக்கு. அதனால சில பேருக்கு ஜீர்ணிக்க முடியும், சில பேருக்கு அதை எதுவுமே முடியாது, ரொம்ப இருக்கும். ஆனா அந்த நேரத்துல நம்ம அதை பொறுப்பெடுத்துக்கூட நம்ம எப்படி வளரணும் அப்படின்ற நோக்கி தான் நம்ம போனோம் மேடம். அதே மாதிரி வந்து நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு இந்த கும்கில பாடின பேருக்கு நிறைய வரவேற்புகள் இருக்கு. இன்னும் சில படங்கள்லயும் நான் பாடி இருக்கிறேன். இன்னும் மக்கள் எனக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க, வாய்ப்புகளும் கிடைக்கும், வரவேற்பும் கிடைக்கும் அப்படின்றத உங்கள் மத்தியில சொல்லி நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.